வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1732, ஞானக்களஞ்சியம். ஜீவகாந்த அலையே மனம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைகள், மனிதனிடம் புலனுணர்வில் அது விரைவு கொண்டு, மனச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரை போம். மனமதுவே அகத்தவ ஆக்கினை துரியம் இவற்றில் மலைப்பின்றி 8 முதல் 13 வரை ஆம். மனம் சக்தி களம் நிற்க 4 முதல் 7 ஆம். மறைபொருளாம் சிவகளத்தில் 1 முதல் 3 ஆம். வாழ்க வளமுடன். மனம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை, சரியான ஒரு விளக்கத்தை குரு அவர்கள்தான் தந்திருக்கிறார். உயிரின் படர்க்க நிலையே மனம் என்று கூறுகிறார். மனம் என்பது உயிரிலிருந்து பரிணமித்த ஒரு மறைபொருளான புதினம் என்று விளக்குகிறார். உயிர்தான் உடலை நடத்துகிறது, உயிர்தான் உடலை காக்கிறது, உயிருக்கு கொடுக்கப்படும் ஊக்கமே மருந்து என்று நாம் உணர்கிறோம். உயிர்தான் உடலை நடத்துகிறது என்று பார்க்கும்போது, உடல் இந்த உயிரால் நடத்தப்படுகிறது. உயிர் டைரக்டாக நடத்தலை, நேரடியாக நடத்தவில்லை. தன்னையே கரைத்து ஒரு ஆற்றலை உடல் முழுவதும் கரைத்து விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் ஓடுகிறது. அவ்வாறு ஓடும் அந்த ஆற்றல் ஜீவகாந்தம் என்பதாக இருக்கிறது. இந்த ஜீவகாந்தத்துக்குள் அலை வடிவிலே மறைபொருளான ஒரு புதினமாக மலர்ச்சி பெற்றிருப்பதுதான் மனம் என்று விளக்குகிறார். இந்த மனம் எவ்வாறு அலையாக செயல்படுகிறது என்பதை கூறும்போது, மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் என்று கூறுகிறார். மனிதனிடம் புலன் உணர்வில் அது விரைவு கொண்டு புலன் வழியாக செயலாக்கம் செய்யும் போது, மூளைக்கு சொல்லி புரிய வைத்தோம், பதிவு செய்தோம், மீண்டும் விரித்து காட்டியும், மூளையிலிருந்து உத்தரவுகளை எடுத்து செயலாக்கம் செய்து கொண்டும் இந்த மனம் செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு புலன் மூலமாக விரைவான செயலாற்றும் போது சாதாரண மனிதர்களுக்கு இந்த மன அலைச்சுழல் விரைவு வேகம் 14 தொடங்கி 40 வரை செல்கிறது வினாடிக்கு என்று கூறி, அகத்தவம் ஏற்ற தவமெடுத்த அகத்தவம் செய்வோர் அனைவருக்கும் ஆக்கினை துரியம் என்று நன்றாக தவம் செய்தால் இந்த அலைச்சுழல் எவ்வாறு இருக்கும் என்று கூறும்போது 13 தொடக்கம் 8 வரை குறைகிறது. ஆக தவ நேரங்களில் இந்த மன அலைச்சுழல் குறைந்து குறைந்து நம்மை உணர்ச்சி வயத்துக்கு செல்லாமல் உணர்வார்த்தமாக நம்மை மாற்றுவதாக இருக்கிறது என்பதை கூறி, மனம் அகத்து அவத்தில் சக்தி களம் நிற்க, அந்த சக்தி களத்தில் பேரியக்க களத்தில்
நன்றாக தவம் இயற்றுபவர்களுக்கு 7 முதல் 4 குறைகிறது. இன்னமும் மறைபொருளாம் சிவகளத்தில் துரியாதீதம் சென்று சுத்த வெளியில் யாரெல்லாம் தவம் நன்கு இயற்றுகிறார்களோ அவர்களுக்கு 1 முதல் 3 வரைதான் இந்த மன அலைச்சூழல் இருப்பதாக குறைகிறது. அவ்வாறு குறையும் போது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இலக்கை நாம் அடைவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை விளக்கும் குரு, மன அலைச்சூழல் விரைவு வேகத்தை குறைத்து குறைத்து பழகுவதுதான் அகத்தவம் என்பதை விளக்கி, இறைவனது மன அலைச்சூழல் விரைவு வேகம் என்ன என்று பார்க்கும்போது, இறைவனுடைய மன அலைச்சூழல் விரைவு வேகம் போஜமாக இருக்கிறான். போஜத்தை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோம், நாம் அனைவருமே பூஜ்யர்கள்தான் என்று விளக்கி, அந்த சைபரை நோக்கி நாம் பயணிப்பதாக மன அலைச்சூழல் விரைவு வேகம் குறைத்து குறைத்து பழகுவதுதான் இந்த அகத்தவம் என்பதை விளக்கவும், மனம் அந்த அலைச்சூழல் விரைவு குறையும் போது உணர்வாத்மாக மாறி இறை உணர்வு பெறுவதாக அது அமைகிறது என்பதை விளக்குவதற்காக ஜீவகாந்த அலையே மனம்தான், இது எவ்வாறு வினாடிக்கு குறைந்து நம்மை இறைவனிடம் உள் உணர்வாக்குகிறது என்பதை விளக்குவதாக இக்கவியை நமக்கு விளக்குகிறார் குரு அவர்கள். இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.